ஆத்ம சுத்தி. இடையறாத இறையன்பினால் மனமாசுகள் நீங்கி உயிர் தூய்மை அடைதல் என்பது இதன் பொருள். மனத்தை அழைத்து அதனை ஒருத்து உரைத்து திருத்துவது கூறப்படுகிறது. ஆடுகின்றிலை கூத்துடைய ஆண்கழற்கு அன்பு இலை என்பொருகிப் பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலை சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிண நெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோறு அலரில்லை செய்வது ஒன்றும் அறியேனே. இறையன்பால் ஆடமாட்டேன் என்கிறாய். ஐந்தொழில் காட்டும் அம்பலக்கூத்தன் திருவடிக்கண் அன்பு செய்யாமல் இருக்கிறாய். எலும்பு உருகுமாறு பாடமாட்டேன் என்கிறாய். இப்படி மனம் வாக்கு உடம்பு மூன்றையும் இறைவனுக்கு ஆக்காமல் வீணாக்குகிறோமே என்று பதைக்க மாட்டேன் என்கிறாய். அவனை பணிவதும் இல்லை, அவன் திருமடலை உன் தலைமேல் சூடுவதும் இல்லை, பல மலர்களை அவன் திருவடிகளில் சூட்டுவதும் இல்லை. வேறு துளையில்லாமல் ஆடல் பாடலாகிய புறச் செயல்களும் அழுது அன்பு செய்யும் அகச்செயல்களும் இல்லாமல் பிணத்தைப் போல செயலற்று கிடக்கிறாய் நெஞ்சமே. எம்பெருமானை தேடிக் கண்டு கொள்ளவும் இல்லை, தேடியும் காணாமல் தெருவெல்லாம் அலறவும் இல்லை. உன்னை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன்? அறிவிலாத எனை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளிமேல் நெறியலாம் பலம் ஆக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிரிவு இலாத இன்னருள்கள் பெற்றிருந்தும் மாறு ஆடுதி பிண நெஞ்சே கிரியலாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே. இறைவனை அறியும் மெய்யறிவு சற்றுமில்லாத என்னை வலிய வந்து ஆட்கொண்டு தன்னை அறியும் சிவஞானத்தை அருளி மேலான வீடு பேரடைய தக்க வழிகளையெல்லாம் விளங்கச் செய்த என் அப்பனை, பாசப்பிணிப்பை ஒழிக்கும் பரமனை என்றும் நெஞ்சிலிருந்து நீங்காமல் வைத்திருக்கத்தக்க திருவருளை பெற்றிருந்தும் அப்படி செய்யாமல் மாறுபட்டிருக்கிறாயே. பிணம் நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாது என் நெஞ்சமே, நீ அதைவிட கீழானதாகி கெட்டதைச் செய்கிறாயே. பொய்மை மேலோங்கி நிற்க என்னை கீழே தள்ளிவிட்டாய். நான் கெட்டுப்போக வழிகாட்டி என்னை கெடுத்து விட்டாயே. மாறி நின்று எனக் கிடக்கிடந்தனையம் மதியினி மட நெஞ்சே தேறுகின்றிலம் இனி உனை சிக்கன சிவல் அவல் திரள் தோள் மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினும் நிக்கிலை இக்காயல் கீறுகின்றிலை கெடுவது உன் பரிசு இது கேட்கவும் கில்லேனே. நானும் பிற அடியார்களும் கூறும் அறிவுரைகளை கேட்காமல் இருக்கும் புத்தியற்ற நெஞ்சமேன். இறைவனை அடைய துணையாக நிற்க வேண்டிய நீ தடையாக மாறிவிட்டாய். உட்பகையாகி நான் கெட வேண்டுமென்றே என்பால் கிடந்தாய். இனி உன்னை நம்ப மாட்டேன். அவன் என்று போற்றப்படும் சிவபெருமானுடைய திறந்த தோள்களின் மீது இறைவன் திருமேனி ஒளியோடு இணைந்து திருவெண்ணீர் ஒளி வீசுவதைக் கண்டாயில்லை. அக்காட்சியை நினைந்தாவது உருகவில்லை. அப்படி உருகாமல் பெருமையான இவ்வுடலை சிதைக்கவும் இல்லை. உன் செயல்களெல்லாம் கேட்டையே விளைவிப்பவை. இக்கொடுமையை என்னால் கேட்கக்கூட முடியவில்லை. கிற்றவா மனம் கெடுவாய் உடையான் அடிநாயேனை விற்றியலாமிக ஆழ்வதற்கு உரியவல் விரை மலர்த்திருப்பாதல் முற்று இலா இளம் தளிர் பிரிந்திருந்து நீ உண்டன எல்லாமுல் அற்றாரும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவு அறுக்கில்லேனே.
கெட்டுப் போவதற்காகவே நீ செய்த செயல்கள் எவ்வளவு கீழானவை. என் மனமே, உலகம் அனைத்தையும் உடையவன். நாய் போன்ற என்னை வினைக்கு ஈடாக பிறக்க வைத்து விற்பதற்கும் அதன் மூலம் எல்லா நன்மைகளும் அதிகமாகும்படி ஆள்வதற்கும் உரியவன். அவனுடைய மனமிக்க மலர்பாதங்களாகிய என்றும் முற்றிப்போகாத இளமையான தளிர் போன்ற திருவடிகளை பிரிந்திருந்து நீ முன்பு அனுபவித்த இன்ப நினைவுகள் எல்லாம் அற்றுப்போகச் செய்து விட்டாயே. உன்னிடம் இல்லாத அறிவையும் கீழான பெருமையையும் நான் அளந்துரைக்க முடியாது. அளவறுப்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியான் நம் களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயுள் உளறு அறுத்து உனை நினைந்து உளம் பெரும் கழல் செய்ததும் இலை நெஞ்சே பழகு அறுத்து உடையான் கடல் பணிந்திலை பரகதி புகுவானே. தேவர்களால் இன்ன தன்மையன் என்று அளக்க ஒண்ணாதவன் அடியவர்க்கெளிய பெருமான் நம் வஞ்சக ஒழுக்கத்தை அடித்து நம்மை ஆட்கொண்டதை உள்ளத்தில் கொண்டு உணர்ந்து ஈடுபட்டிருந்தாலும் உலக இன்பங்களாக உள்ளதுபோல் தோன்றுவனவற்றை வெறுத்து உன் நிலையை உணர்ந்து உள்ளம் பெருங்கோயிலாக ஆக்கவில்லையே. என் நெஞ்சமே, உன்னுடைய குற்றங்களை விடுத்து நம்மை உடைய நாயகன் திருவடிகளை பணிந்து அடியா பேரின்பம் அடையாமல் இருக்கிறாயே. இது சரியா? புகுவது ஆவது போதரவு இல்லதுள் பொன்னகர் புகப்போதற்கு புகுவது ஆவதுள் எல்தை எம்பீரால் எல்லை ஆண்டவன் கடற்கு அன்பு நெகுவது ஆவதுள் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவது ஆவதும் இன்று ஏனில் மற்றிதற்கு என் செய்கேல் வினையேனே. அடையத்தக்கதும் அடைந்தால் திரும்பி வர முடியாததுமாகிய சிவபெருமானுடைய பொன்போல போற்றத்தக்க சிவநகருள் புகுவதற்கு தடையாக உள்ள பற்றுக்கள் நீங்க வேண்டும். என் அப்பன், என் தலைவன், என்னை ஆட்கொண்டவன் திருவடிகளுக்கே அன்பு செய்து உருக வேண்டும். நாளெல்லாம் பாலும் தேனியும் கரும்பு கட்டியும் கலந்து உண்டால் கிடைக்கும் சுவையை விட மிக இனிய சுவையை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆனால் இவை கிடைக்காதபடி என் தீவினை வலியதாயிருக்கிறதே, என்ன செய்வேன்? வினையன் போல் உடையார் பிறர் உடையான் அடிநாயேனை தினையின் பாகமும் பிரிவு திரிக்குறிப்பு அன்று மற்று அதனாலே முனைவல் பாதனல் மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலேயேன் தலைகிறேன் இணையல் பாவனை இரும்பு கல்மனம் செவி இன்னது என்று அறியேனே. என்போல தீவினை செய்தவர் யார் இருக்கிறார்கள்? அடிமை நாயான என்னை தினையளவு போதும் பிரிந்திருத்தல் என்னை உடையவனாகிய இறைவன் திருவுள்ள கருத்து அன்று. இந்த திருவுளத்தை அறிந்து அவன் திருவடிகளை பற்றி கொள்ளாத நான் அவன் திருவடி காட்சி இன்றி பிரிவு நேர்ந்த போது அதனால் துடித்து எதிலாவது என் தலையை மோதவில்லையே, பிளக்கவும் இல்லையே. குழையாத என் நினைவு இரும்பாகிவிட்டது, மனம் கல்லாகிவிட்டது. அவன் திருப்புகள் கேளாத காதுகளை இன்னதென்று கூட கூற முடியவில்லையே. என்னை யாவரும் எய்திடல் உற்று மற்று இன்னது என்று அறியாத தேனை ஆன்னையை கரும்பில் இல் தேரலை சிவனை என் சிவலோக கோனை மான் அன நோக்கி
தல் கூரனை குறுகினேன் நெடும் காணல் உனையான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே. மெய்யென்பரில்லாத மற்றவர்கள் அடைய முயன்றும் இத்தன்மை உடையது என்று அறிய மாட்டாத தேனை, பசு நெய்யை, கரும்பின் சாற்றை, சிவபெருமானை, எனக்கு அவனால் காட்டப்பெற்ற சிவலோக வேந்தனை, பார்வையினால் அருள் புரிய மான்விழி பெற்ற உமையவளை, தன் இடப்பாகத்தில் உடைய இறைவனை நீண்ட காலமாக அணுகாமல் பிரிந்திருக்கிறேனே, இந்த உடலை நீண்ட காலமாக பாதுகாக்கிறேனே, என் உயிர் உடலை விட்டு போகவில்லையே, என் அன்பு இப்படி ஆயிற்றா? ஓய்வு இலாதன உலமனில் இறந்தன ஓள் மலர்த்தாள் தல்து நாயில்லாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நல் நெறி காட்டி தாயில்லாகிய இன்னருள் புரிந்த எல் தலைவனை நளிகாடேல் தீயில் வீழ்கிலேல் திண்வரை உருள்கிலேயேன் செழும் கடல் புகுவேனே. அவன் திருவடிகள் நமக்கு ஓய்வு தருமே ஒழிய அவை ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் அருள் பொழிபவை, உவமை கூற முடியாதவை. அந்த ஞான ஒளிமிக்க மலர்த்தாள்களை எனக்கு அளித்து நாய்ப்பிறப்பை விட கீழாகப் பிறந்த எனக்கு நல்ல வழிகாட்டி தாயை விட சிறப்பாக எனக்கருள் புரிந்த என் தலைவனை நெடுங்காலமாக காணாமல் இருக்கிறேன். இந்த உடல் இனி எதற்கு என்று நெருப்பில் வீழ்ந்து இறக்கவில்லை, மலையிலிருந்து உருளவில்லை, கடலிலாவது சென்று வீழ்ந்தேனா? அதுவும் இல்லையே, பிறவிக் கடலில் அல்லவா விழுந்து விட்டேன். வேனில் வேள்கணை கிடித்திட மதிசூடும் அதுதனை நினையாதே மான் நிலாவிய நோக்கியரு படிடை மத்து இடு தயிர் ஆகித்தேல் நிலாவிய திரு அருள் புரிந்த என் சிவல் நகர் புக போகேல் ஊனில் ஆவியை ஓம்புதல் பொருட்டு எனும் உண்டு உடுத்து இருந்தேனே. வேனில் காலத்தில் விரும்பத்தக்கவனாய் வரும் மன்மதனின் மலரம்புகள் என் மனத்தை பிளக்க, அந்த புண்ணில் சுடுகின்ற கிரணங்களை சந்திரன் வீச, அந்த துன்ப நிலையை நினைக்காமல் மான்வெடி மங்கையர் வஞ்சகச் செயல்களுக்கு ஆளாகி மத்தினால் கடைபடும் தயிர் போல் துன்புற்று கிடக்கிறேனே. தேன்போல தெவிட்டாத திருவருள் புரிந்த என் ஆண்டவனுடைய சிவபுரத்துக்குச் செல்லவில்லையே. உடம்புக்குள்ளே உயிரை வைத்திருக்கும் பொருட்டு எனக்காக உண்டும் பிறர்க்காக உடுத்தியும் இவ்வளவு நாள் வாழ்ந்திருந்தேனே, என் அறியாமை இருந்தவாறென்னே. கைமாறு கொடுத்தல். தன்னையே எனக்கு தந்த தலைவனுக்கு கைமாறாக என்னையே அவனுக்கு அளிப்பேன் என்று பேசுவது இப்பகுதி. இரு கையானையை ஒத்து இருந்து என் உளக்கருவை யான் கண்டிலேன், கண்டது எவ்வமே பருக என்று பணித்தனை வான் உளோர்க்கு ஒருவனே கிட்டிலேன் கிட்பல் உண்ணவே. ஒரு கையினால் மிகுதியான உணவை வாரி உண்டு உடல் பருத்த யானை போல நான் இரு கைகளால் உணவுண்டு அது பாகனை மறப்பது போல நானும் என்னை ஆண்ட இறைவனை மறந்து அது தன் உடல் ஆற்றலை அறியாதது போல நான் என் உள்ளத்தின் உள்ளே திகழும் மூலப்பொருளான உன்னை உணர்ந்திலேன். துன்பத்தையே நான் கண்டேன். இப்படிப்பட்ட என்னை திருவடிக் காட்சி பெற வருக என்று ஞானாசிரியனாக வந்து கட்டளையிட்டாய். வானுலக தேவர்களின் ஒப்பற்ற தலைவனே, நான் அந்த கட்டளையை ஏற்று கைமாறு தர ஆற்றலில்லாதவனாய் இன்னும் உண்ணவும் உடுக்கவுமே ஆற்றலுடையவனாயிருக்கிறேனே.
உண்டுவோர் உண்பொருள் என்று உணர்வார்க்கு இயலாம். பெண்டிலரு ஆண் அலி என்று அறி உண்கிலை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டீலேன் என்ன கண்மாயமே. தனக்கு உவமையில்லாத தனிப்பொருள் ஒன்றுண்டு என்று உணர்ந்தவர்களெல்லாம் அப்பொருள் பெண்ணா ஆனா அலியா என்று அறிய முடியாமல் நீ விளங்குகிறாய். ஆனால் உன் திருவடித் தொண்டனான எனக்கு உண்மைத்தன்மையோடு திருப்பெருந்துறையில் அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய். கண்ணில்லான் பெற்று இடந்தது போல உன்னை கண்டும் காணாமல் விட்டுவிட்டேனே. என் கண் இப்படி மயங்கிவிட்டதே, இது என்ன கண்கட்டு வித்தையோ? மேலை வானவரும் அறியாதது ஓர் கோலமே எனை ஆட்கொண்ட கூத்தனே ஞானமே. விசும்பே இவை வந்து போம் காலமே உனை என்று காலமே உனை என்று கொல் காண்பதேயே. வானுலக இந்திரன் முதலிய தேவர்களுக்கும் மேலான பிரம்மபதம் திருமால் பதம் முதலியவற்றில் உள்ள தேவர்களும் அறிய முடியாத ஒப்பற்ற திருவுருவப் பேரழகனே, எளியவனாகிய என்னை ஆட்கொண்ட கூத்தப் பெருமானே, மண்முதல் விண்முடிய 5 பெரும் பூதங்களாயிருப்பவனே, அவை தோன்றி மறைவதற்கான காலவடிவான கடவுளே, உன்னை இனிமேல் என்று காணப்போகிறேன். காணல் ஆம்பரமே கட்கு இறந்தது ஓர் வாழ்நிலாம் பொருளே இங்கு ஓர் பார்ப்பு என பணனேன் படிற்று ஆக்கையை விட்டு உனை புணுமாறு அறியேன் புலல் போற்றியே. உன்னருளே கண்ணாகக் காணும் பதிஞானத்தால் காணத்தக்க பரம்பொருளே, கண்ணால் முழுவதுமாக காண முடியாத பேரொளிப்பிடம்பாய் திகழ்பவனே, பறவை குஞ்சு முட்டையை விட்டு பருவம் வந்ததும் பறந்து போவது போல வாழ்வை பாழாக்கிக் கொண்ட நான் பொய்யான இவ்வுடம்பை விட்டு உன்னோடு சேரும் நெறியை அறியாமல் இன்னும் 5 இன்பங்களையே விரும்பி போற்றிக் கொண்டிருக்கிறேனே. போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன் ஏற்று வந்து எதிர் தாமரை தாழ்வுறும் கூற்றம் அன்னது ஓர் கொள்கை என் கொள்கையே. மனத்தால் உன்னை போற்றியும் உடலால் புரண்டு உன் திருக்கோயிலில் வலம் வந்தும் நாவினால் உன்னை புகழ்ந்து பாடியும் பல பிறவிகளில் தொடர்ந்து வரும் பேராற்றலுடைய மெய்யன்பினால் உன்னை கூவியும் அழைத்தும் செய்யவில்லை. உன் பெருமையை அறிந்தும் உனக்கு எதிராக வந்து அந்த ஆர்வத்தினாலேயே உன் திருவடித் தாமரைகளால் உதைப்பட்டு திருவடி பொருந்தப்படும் நற்பேறு பெற்ற யமனைப் போலவே திருவுளக் குறிப்புக்கு மாறுபட்டாவது திருவடிப்பேறு பெற வேண்டும் என்ற என் கொள்கையும் இருக்கிறது. கொள்ளும் கிள்யனை அன்பரில் கூய்ப்பணி கள்ளும் வண்டும் அறமலர்குன்றையான் நள்ளும் கீழ் உளும் மேல் உளும் யாவுளும் எள்ளும் எண்ணையும் போல் நின்ற எந்தையே. அருளாகிய தேனும் அதை அருந்தும் மெய்யடியார்களாகிய வண்டுகளும் நீங்காத கொன்றை மலர் மாலைகணிந்த பெருமான், இவ்வுலகங்களில் நடுவிலும் கீழும் மேலுமாகிய எல்லா இடங்களிலும் எள்ளும் அதனுள்ளே எல்லா பகுதிகளிலும் என்றும் நிறைந்து நிலை பெற்று நிற்கும் எண்ணெயும் போல இருக்கும் எந்தை பிரான் மெய்யடியார்களை கூவி அழைத்து பணிகொள்வதைப் போல என்னையும் பணிகொள்வானோ? எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் எந்தை தாய் தம்பிரான் தனக்கு அகுதியிலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலுள் அறிவு அரும் செல்வனே. எனக்கு தந்தையும் தாயும் தலைவனும் ஆகியவன்
எல்லோருக்கும் தந்தையும் தாயும் தலைவனும் ஆகியவன். ஆனால் தனக்கு தந்தை தாய் தலைவன் என உறவுகள் இல்லாதவன். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மட்டுமன்றி மனத்தினாலும் யாவரும் நினைந்து அறிவதற்கு அருமையானவன். அமரரும் முனிவரும் காண முடியாதபடி ஒளிந்து கொள்வதற்காக என் உள்ளத்தில் ஞான விளக்கம் இல்லாத பொழுதே விரைந்து வந்து புகுந்து கொண்டான். செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழுப்புல் வரம்பு இன்றி யார்க்கும் அரும்பொருள் எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே. முன் செய்த நல்வினையால் வந்த செல்வமுடையவர், தீவினையால் வந்த வறுமை உடையவர் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், நல்வினை நுகரும் தேவர்கள் தீவினை பயன் நுகரும் புடு புல் என்ற வேற்றுமைகள் இல்லாமல், எல்லோருக்கும் அடைவதற்கரிய சிவபெருமானுடைய அளக்க முடியாத திருவடிகளை இப்பூமியில் அவன் காட்டக் கண்டும் அதைத் தொடர்ந்து பற்றி கொள்ளாமல் பிரிந்து விட்டேனே. என் மனம் கல்லின் வகைகளில் ஒன்றாகி மாக்கல் போல மனக்கல்லாகிவிட்டது. அதனால் தானே இத்துன்பம் வந்து சேர்ந்திருக்கிறது. கட்டறுத்து எனை ஆண்டு கண்ணார் நீரு இட்ட அன்பரொடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. என் பாசக்கட்டுக்களை அறுத்து என்னை அடிமை கொண்டு பார்ப்பவர் கண்களுக்கும் மங்களத்தை கொடுக்கும்படி திருநீர் அணிந்த மெய்யடியார்களும் மற்றவர்களும் காணும்படியாக எனக்கு பெருமை தந்து அறிஞர்கள் ஆய்வு செய்யும் பட்டி மண்டபத்தில் அறவடிவான காளை வாகனமுடைய நீ என்னையும் ஏற்றி வைத்தாயே. நான் 8ம் 2ம் சேர்த்து எண்ணக்கூடத் தெரியாதவனல்லவா? 8ஆகிய அகர வடிவான இறைவனையும் 2ஆன உகர வடிவான அம்மையையும் 2ம் என்பதில் வரும் மகர ஒற்றெழுத்தான ஆன்மாவையும் இணைக்கும் பிரணவ மந்திரத்தை அறியாதவனல்லவா நான்? அறிவனே அமுதே அடினாயினேன் அறிவன் ஆகக் கொண்டோ எனை ஆண்டது அறிவு இலாமை அன்றே கண்டது ஆண்ட நான் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே. பேரறிவான ஞானமே, பேரின்பம் தரும் அமுதமே, அடிமையாகிய நாய் போன்ற என்னை அறிவுடையவனாக திருவுள்ளம் கொண்டோ ஆட்கொண்டாய். அப்படி ஆட்கொண்ட போது என்பால் அறிவிலாமையைத்தானே கண்டாய். இப்பொழுது உன்னை பிரிந்து தவிக்கும் நான் அறிவுடையவனா அறிவில்லாதவனா என்று தெரியவில்லையே. முற்றும் உணர்ந்த நீதான் எனக்கு தெளிவு தந்து அருள வேண்டும். அனுபோக சுத்தி இறைவன்பால் அணுகவிடாத உலக நுகர்ச்சிகளை எண்ணி வருந்தி முறையிட்டு பின் மன தூய்மை பெறுதல். ஈசனேயல் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவிநாசனே நான் யாதுல் ஒன்று அல்ல பொல்லானாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வது ஒன்றும் அறியேனே. எல்லாவற்றுக்கும் இறைவனே, எனக்கு சிறப்பான தலைவனே, என்னை சான்றோனாக்கும் என் தந்தையாகிய பெருமைக்குரியவனே, பேரின்பப் பெருஞ்செல்வம் பெறத் தடையாயிருக்கும் என் பிறவியை ஒழிப்பவனே, உலகப் பொருட்கள் ஒன்றிலும் காண முடியாத மிக பொல்லாத நாய் போன்ற இடிந்தவனாகிய என்னை ஆட்கொண்டு அருளிய உன் பெருமையை நினைக்காமல் இருக்கிறேனே. இதை நீயும் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாயே. என் மன இருளை மாற்றும் ஒளி வடிவானவனே, யாவரும் காண என்னை அம்பலத்தில் ஆட்கொண்டவனே, எதுவும் செய்யத் தெரியாமல் நான் தவிக்கிறேனே. செய்வது அறியா திருநாயேன் செம்பொன் பாதமலர்
காண பொய்யரு பெரும் பேரு அத்தனையுள் பேருதற்கு உரியேல் பொய்யிலா மெய்யரு வெறியார் மலர்பாதல் மேலக் கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனேல் நாள் உண்டு உடுத்து இங்கு இருப்பது ஆனேன் போர் ஏறே. உன்னடியார்களை காமம் முதலிய அறுபகை யானைகள் தாக்கா வண்ணம் போரிட்டு அடிக்கும் சிங்கம் போன்றவனே, என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கும் சிறுமை உடைய சிறு நாய் போன்றவனாகிய நான் உன் திருவடித்தாமரையை காணும் பேறு பெறாத பொய்மையாளர்கள் பெறத்தக்க பேறுகள் எல்லாவற்றையும் ஒருங்கே பெறுவதற்கு உரியவன். பொய்க்கலப்பற்ற மெய்யடியார்கள் உன் மலர்பாதம் அடைவதைக் கண்டும் கேட்டிருந்தும் பொய்மையாளனான நான் இவ்வுலக வாழ்வில் இச்சையுற்று இன்னும் உணவுண்டும் ஆடை உடுத்தியும் வாழ்ந்திருக்கிறேனே. போர் ஏரேனில் பொன்னகருவாய் நீ போந்தருளி இருள் நீக்கி வார் ஏறி இளமெல் முலையாளொடு உடல் வந்தருள அருள் பெற்ற சீர் ஏறு அடியார் நின் பாதம் சேரக் கண்டும் கண்கெட்ட ஊர் ஏறு ஆய் இங்கு உடல் வேனோ குடியேன் உயிர்தான் உலவாதே. ஆணவத்தை போர் செய்து அடிக்கும் ஆண் சிங்கமே, பொன்மயமாய் ஒளி வீசும் திருக்கையிலை மலையிலிருந்து நீ புறப்பட்டு வந்து எங்கள் ஆணவ இருளை கெடுப்பதற்காக கச்சணிந்த இளமையான முலைகளை உடைய பார்வதியோடும் உடன் வந்தருள, அதனால் திருவருள் பெற்ற சிறப்பு மிக்க மெய்யன்பர்கள் திருவடி அடைந்ததை கண்ணால் நேரில் பார்த்திருந்தும் நான் கண்கெட்டு குருடாகி கட்டுக்கடங்காமல் திரியும் ஊர் பொலியருது போல திரியலாமா? நான் மிக கொடியவன் என்பதால் என் உயிர் இன்னும் கெட்டுப்போகாமல் இருக்கிறதா? உலவாக்காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பலமா முனிவரு நனிவாட பாவியேனை பணிகொண்டாய் மலமாக்குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பு இலேன் எனக் கொண்டு எழுகேல் எம்மானே. நீண்ட நெடுங்காலம் தவமுயற்றி உடம்பை வெறுத்து உன்னை காண வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் பல பெரிய முனிவர்கள் மிகவும் பாடி நிற்க அவர்களை விட்டுவிட்டு மா பாவியாகிய என்னை அடிமையாக ஏற்று பணி செய்ய வைத்தாய். நானோ மலம் சோறும் இந்த பெரிய உடம்பை ஒழிக்கும் ஆற்றல் இல்லாதவன். என் மாணிக்கமே, உன்னை காண வேண்டுமென்று வருந்தி துன்புறும் மெய்யன்பு இல்லாதவன். இனி எதனை பற்றுக்கோடாக கொண்டு வினைக்கடலில் இருந்து எழுந்து உய்வேன்? என் தலைவனே, நீயே காப்பாற்ற வேண்டும். மானே நோக்கி உமையாள் பங்க வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பில் தெளிவே சிவனே தென் தில்லை கோனே உன் தன் திருக்குறிப்பு சுடுவார் நில் கடல் கூட ஊன்கார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆனேன் உடையானே. அடியார்களை இறைவன் புறக்கணித்து விடக்கூடாதே என்று மறுச்சு தோன்றும் பார்வையோடு பார்க்கும் மான்வெடி பாவை உமையவளை ஒரு கூறாகப் பெற்றவனே, இந்த உலகுக்கு வந்து என்னை அடிமை கொண்டவனே, தேனைப்போல் மிக இனிப்பவனே, பாலைப்போல் பயன் தருபவனே, கருப்பங்கட்டி போல்
தூய இன்பம் அளிப்பவனே, பேரின்ப வடிவான சிவனே, தென்னாட்டு தில்லைக்கு அரசனே, நின் திருவுள்ள குறிப்பு சாரப்பெற்ற மெய்யன்பர்கள் உன் திருவடியை அடைய என்னை உடைய பெருமானே, நான் மட்டும் தசையால் நிறைந்த புடுக்கூடாகிய இவ்வுடலை பாதுகாத்து இதிலேயே தங்கி இருக்கிறேனே. உடையானே நில்தனை உள்கி உள்ளம் உருகும் பெரும் காதல், உடையார் உடையாய் நின் பாதம் சேரக் கண்டு இங்கு ஓர் நாயில், கடையானேன் நெஞ்சு உருகாதேல் கல்லா மனதேன் கசியாதேல், முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே. குறைவிலா நிறைவாய் எல்லாமுடைய பெருமானே, உன்னையே நினைந்து நெஞ்சு உருகும் பேரன்பர்கள் தம்மை உடைய பெருமானாகிய உன் திருவடிகளை அடைந்து இன்புறக் கண்டும் ஊரில் திரியும் நாயை விட கீழான நான் உள்ளமுருகாமல் இருக்கிறேனே. சமய உண்மைகளை கற்றுத் தெளியா மனமுடையவனாய், உன்னை எண்ணிக் கசிந்து கண்ணீர் மல்க உருகாதவனாய், நாற்றமிக்க புழுக்கூடாகிய இவ்வுடம்பையே பேணிப் பாதுகாத்து இவ்வுலக வாழ்விலேயே நிலைப்படுமாறு செய்துவிட்டாயே. இதுதான் உன் திருவுள்ளமோ? முடித்த ஆருள் எந்தனக்கே தக்கதே, முன்னடியாரை பிடித்த ஆருள் சோராமல் சோரனேல் இங்கு ஒருத்திவாய், துடித்த ஆறும் துகில் இறையே சோர்ந்த ஆறும் முகங்குருவேற் பொடித்த ஆறும் இவை உணர்ந்து கேடுயல் தனக்கே சூழ்ந்தேனே. இந்த உடலையே பேணிப் பாதுகாத்து இங்கே இருக்கட்டும் என்று நீ முடிவு செய்ததும் சரிதான். முன்னர் மெய்யன்பர்களைச் சோர்ந்து போகாமல் அணைத்து கொண்டதும் பொருத்தம்தான். ஏன் தெரியுமா? கள்வனாகிய நான் காமத்தில் வீழ்ந்து ஒரு பெண்ணின் வாயுதல் துடித்ததையும் ஆடை சிறிது நழுவியதையும் அவள் முகத்தில் சிறு வியர்வை அரும்பியதையும் ஆகிய இவற்றையே உணர்ந்து எனக்கு நானே கேட்டையல்லவா தேடிக்கொண்டு விட்டேன். தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நான் நில் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே. தன்னை அடைந்தார் அனுபவிக்கும் தேனும் பாலும் இவை போல எச்சிலும் ஊனும் கலக்காத கரும்புச் சாற்றின் தெளிவாகவும் உள்ளவனும் அருட்பெருஞ்சோதியும் தன்னை கடவுளென்று உணர்ந்து தெளிந்த மெய்யடியார்களின் ஊனுடம்பை உருக வைக்கும் உடையவனும் மேலான சிவபுரத் தலைவனும் ஆகிய பெருமானை நோக்கி, வீணனாகிய நான், தகுதியற்ற நான் உன் அடியவன் என்றும் தகுதி உணராது ஆட்கொண்ட நீ என்னை ஆண்டவன் என்றும் கூறினால், அறியா குழந்தையின் பொருந்தா உரை கேட்டு தந்தை நகைப்பது போல சிவபெருமான் என்னை பார்த்து சிரித்தருள்வான். என் இயல்பு இப்படி சிரிக்கத்தக்கதுதான். தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான உன்னை ஏனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ. என்னை நோக்குவார் யாரே என் நான் செய்கேன் எம்பெருமாள் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே. உலக உயிர்கள் அனைத்தையும் தான் அறிந்தாலும் தன்னியல்பை பிறரறிய முடியாத தலைவனே, பொல்லாத நாய் போன்ற சிறுமை உடைய என்னை ஆட்கொண்டு ஐயனே புறத்தே தள்ளி வேறொருவர்வால் போக விட்டு விடுவாயோ.
அப்படி தள்ளிவிட்டால் என்னை கடைக்கணிப்பார் யார் இருக்கிறார்கள்? நான் என்ன செய்வேன்? என்னை ஆண்டவன் நீதானே. பொன்னார் மேனியை உடைய என் அப்பனே, உன் பிள்ளை உன்னை விட்டு வேறு யாரிடம் அடைக்கலம் புகுவேன்? புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் அடியாருள் நின்று நகுவேன் பண்டு தோள் நோக்கி நாணம் இல்லா நாயினேன் நெகும் அன்பு இல்லை நினைக்காண நீ ஆண்டு அருள் அடியேனுள் தகுவனே எல் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே. எந்தையே, உன் திருப்பாதம் எனக்கே உரிமை உடையதல்லவா? அத்திருவடிகளையே அடைவேன். படிபாவங்கண்டு வெட்கப்படாத நாய் போன்ற நான் உன்னை போற்றும் அடியார் கூட்டத்துக்கு நடுவில் நின்று பலர் அறிய என் தோள்களின் பூரிப்பை வெளிப்படுத்தி இருமாந்து கழித்தேன். நின்னை காணக் கருவியாய் நிற்கும் குறைவான மெய்யன்பு எனக்கு இல்லை. நீயே வந்து தடுத்தாட்கொள்வதற்கு நான் தகுதியானவனா? இல்லையே. இந்நிலையில் ஐயோ, இந்த உலக வாழ்வை எப்படி பொறுத்து கொண்டிருப்பேன்?